வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது குசேலரின் பக்தி நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகின்றது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணருடைய நண்பர் சுதாமா என்கிற குசேலர். அவர் பால்ய நண்பர். சிறுவயதில் குருகுலத்தில் படிக்கும்போது இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். எங்கு சென்றாலும் இருவரும் சேர்ந்தே செல்வது வழக்கம். படித்து முடித்த பிறகு அவரவர் இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். கிருஷ்ணர் துவாரகைக்கு சென்று விடுகிறார். துவாரகையில் மன்னராக இருக்கின்றார் கிருஷ்ணர். குசேலரோ மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய பக்தியில் சிறிது கூட குறைவில்லாமல் இருக்கிறார். அவருடைய ஏழ்மை மிக கடுமையாக இருந்த காரணத்தினால் அவருடைய மனைவி, நீங்கள் ஏன் உங்கள் நண்பர் கிருஷ்ணரை சென்று பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக கிருஷ்ணர் உதவி செய்வார் என்று அறிவுரை கூறுகிறார். குசேலருக்கோ உதவிக்காக கிருஷ்ணரை பார்க்க விருப்பமில்லை. இருந்தாலும் கிருஷ்ணரை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால் அவர் எப்படி இருக்கிறார் என்று காண வேண்டும் என்கிற ஆவல் உண்டானது. சரி என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணரை பார்க்க புறப்படுகின்றார். புறப்படும்போது கிருஷ்ணருக்கு கொடுத்தனுப்புவதற்கு சுதாமாவின் மனைவி பக்கத்து வீட்டில் 4 பிடி அவள் கடனாக வாங்கி வந்து கொடுக்கிறார். ஒரு கந்தல் துணியில் முடிச்சு போட்டுக்கொண்டு துவாரகைக்கு எடுத்துச் செல்கிறார் குசேலர். துவாரகை பிரம்மாண்டமான ஊர், மிக பெரிய நகரம். எல்லா வாயில்களையும் கடந்து கிருஷ்ணர் இருக்கும் இடம் பற்றி விசாரித்து கொண்டே செல்கிறார் குசேலர். குசேலரை பார்ப்பதற்கு மிகச் சிறந்த பக்தராக இருந்த காரணத்தினாலும் அவருடைய பக்தியினாலும் அனைவரும் அவரை செல்வதற்கு அனுமதிக்கிறார்கள். குசேலராகிய சுதாமா பார்ப்பதற்கு ஏழ்மையாக இருந்தாலும் அவருடைய பக்தி உண்டாக்கிய தேஜஸ்னால் அவர் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நேரடியாக கிருஷ்ணரின் அரண்மனைக்கே அழைத்துச் செல்லப்படுகின்றார். அரண்மனைக்கு சென்றபோது கிருஷ்ணர் தனது படுக்கையில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்த கிருஷ்ணர் தூரத்தில் வந்து கொண்டிருந்த சுதாமாவை பார்த்தவுடனே ஓடி வருகிறார். ஓடி வந்து அவரை கட்டி அரவணைத்துக் கொள்கிறார். இருவருக்கும் கண்களில் கண்ணீர் வழிகிறது. கிருஷ்ணர் தன்னை வரவேற்பதை சுதாமாவால் நம்பவே முடியவில்லை. ஆனால் கிருஷ்ணர் அவரை வரவேற்பது மட்டுமல்லாது தான் எங்கு அமர்ந்திருந்தாரோ அங்கே அவரை அமர வைக்கிறார். அவருக்கு பணிவாக நமஸ்காரம் செய்து வணங்குகிறார். குசேலருக்கு வாசனை திரவியங்கள், சந்தனம் போன்றவற்றையெல்லாம் பூசிவிடுகிறார். பின்பு அவருடைய பாதங்களை கழுவி அந்த நீரை கிருஷ்ணர் தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ருக்மணி தேவியும் அதை பார்த்து தன்னுடைய தலையிலும் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணர் தன்னுடைய பக்தராக இருந்தாலும் தன்னுடைய பக்தரை எப்படி ஒருவர் மரியாதை செலுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தார். நண்பராக இருந்ததால் மட்டும் அவ்வாறு செய்யவில்லை. மிகச் சிறந்த பக்தராக இருந்த காரணத்தினால்தான் கிருஷ்ணர் இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார். பிறகு குசேலருக்கு தூபம் தீபம் எல்லாம் காட்டி அவரை வரவேற்பதை பார்த்து அரண்மனை வாசிகளோ ஆச்சரியப்படுகிறார்கள். யார் இவர்? இவரை இப்படி வரவேற்கிறாரே நமது மன்னர், அதுவும் வழிபாடு செய்கிறாரே. நெருக்கமாக பேசுவதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். கிருஷ்ணர் குசேலரை வரவேற்று மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறார். எல்லா உபச்சாரங்களும் முடிந்தவுடன் அவர் அருகில் வந்து சாய்வாக அமர்ந்து கொள்கிறார். அந்நேரம் இருவருக்கும் ருக்மணி தேவி சாமரம் எடுத்து வீசுகிறார். உபசரிப்புகளை எல்லாம் பார்த்து புல்லரித்து போய்விடுகிறார் குசேலர். பின் கிருஷ்ணர், உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்து என்னை சந்திக்க வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்று கூறுகின்றார். சிறு வயதில் நாம் எவ்வாறெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தோம், குருகுலத்தில் குருவுக்காக நாம் எவ்வளவு சேவை செய்தோம்
என்றெல்லாம் கிருஷ்ணர் மலரும் நினைவுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் குருவின் மனைவி கூறியதற்காக விறகு எடுப்பதற்காக நாம் இருவரும் காட்டிற்கு சென்றோம். குசேலரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்போது மாலை நேரமானதால் வழி மறந்துவிட்டது. கடுமையான மழை சூறாவளி காற்றுடன் பெய்து கொண்டிருந்தது. ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தது ஞாபகம் இருக்கிறதா? இரவு முடிந்து அதிகாலையில் குரு நமது மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து தேடி வந்தபோது நம்மை பார்த்து நமது குரு மிகவும் சந்தோஷப்பட்டு கட்டி அணைத்து கொண்டார் அல்லவா? நீங்கள் சேவை செய்வதில் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுடைய சௌகரியங்களை எல்லாம் பார்க்காத அளவுக்கு சேவை செய்வது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. நான் உங்கள் இருவருக்கும் முழு ஆசீர்வாதத்தை அளிக்கிறேன். நீங்கள் இந்த குருகுலத்தில் கற்ற கல்வி என்றைக்குமே இந்த பிறவி மட்டுமல்ல, எப்போதும் மறக்காது என்று ஆசீர்வாதம் செய்தார் நமது குரு என்று மலரும் நினைவுகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் கிருஷ்ணர். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சீடன் தனது ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தும் போது ஆன்மீக குருவின் ஆசீர்வாதத்தினால் எல்லா மங்களங்களும் நன்மைகளும் உண்டாகும். அவர் கற்ற கல்வி அவருக்கு என்றைக்குமே மறக்காது உறுதுணையாக இருக்கும் என்பது இங்கே கிருஷ்ணர் மலரும் நினைவுகளில் கூறும் வார்த்தைகளில் நமக்கு புலப்படும். சரி, இவை அனைத்தையும் கிருஷ்ணர் நினைவுபடுத்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா சுதாமா என்று கேட்கிறார். சிறிது நேரம் கழித்து, எனக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் பரிசாக என்று குசேலரிடம் கேட்கிறார் கிருஷ்ணர். கேட்டவுடன் அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. கிருஷ்ணர் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து, நான் கொண்டு வந்திருப்பதோ மிகவும் கடினமான பழைய அவல். கிருஷ்ணர் அந்த அவளை சாப்பிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார். பொய் சொல்ல முடியாமல் தனை குனிந்தும் நின்றார். அவரை எல்லாம் நன்று பார்த்து அதை குறிப்பால் அறிந்து கொண்ட கிருஷ்ணர், நீங்கள் கண்டிப்பாக ஏதேனும் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று கேட்கிறார். பொதுவாக என்னுடைய பக்தர்கள் சாதாரணமாக ஒரு பரிசை கொடுத்தால் கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். பக்தர் அல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய நிவேதனம் செய்தாலும் அதை நான் ஏற்பது இல்லை. நீங்கள் என்ன கொண்டு வந்திருந்தாலும் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று கிருஷ்ணர் கீதையில் சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார். ஒருவர் அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது நீர் அளித்தாலும் கூட அதை நான் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற வார்த்தையை அங்கே சுட்டிக்காட்டுகிறார் கிருஷ்ணர். இதை கேட்டும் குசேலர் பதிலளிக்கவில்லை. கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த அவல் முடிப்பை வலுக்கட்டாயமாக பறித்து கொள்கிறார். அதை திறந்து பார்த்தபோது மிகவும் கடினமான அவளை பார்த்து, எவ்வளவு நல்ல பதார்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று ஆவலோடு ஒரு கைப்பிடி அவளை எடுத்து வாயில் போட்டுக்கொள்கிறார். சாப்பிட்ட பிறகு மிகவும் சந்தோஷப்படுகின்றார் கிருஷ்ணர். பிறகு இன்னொரு கை அவளை சாப்பிடப் போகும்போது ருக்மணி தேவி தடுத்து விடுகிறார். இங்கு ஆச்சாரியார்கள் ருக்மணி தேவி தடுத்ததை ஒரு காரியமாக சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாலே உங்கள் நண்பனுக்கு காலம் காலமாக சேவை செய்ய வேண்டும். இன்னும் தொடர்ந்து சாப்பிட்டால் அவரிடம் சரணடைந்து அவருக்கு தொடர்ந்து சேவை செய்ய நேரிடும். அதனால் அவருடைய நன்மைக்காக இந்த ஒரு வாய் சாப்பிட்டது போதும் என்பது போல் அவர் தடுத்துவிட்டார் என்று விளக்கமாக கூறுகின்றார்கள். அவள் மிகவும் கடினமாக இருந்ததால் சாப்பிட வேண்டாம் என்று ருக்மணி தேவி தடுத்தார் என்றும் விளக்கமளிக்கிறார்கள். சரி, கிருஷ்ணர் எனது நண்பன் எனக்காக அவள் கொண்டு வந்துள்ளார் என்று மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டார். சுதாமா எதற்காக வந்துள்ளார்? தனது மனைவி அனுப்பியதால் வந்துள்ளார். என்னை பார்க்க மட்டுமே வந்துள்ளார். என்னிடம் எதையும் கேட்டு பெற வரவில்லை. ஆனால் நான் அவரை விடமாட்டேன்.
நான் அந்த அவலை சாப்பிட்டுள்ளேன். கண்டிப்பாக நான் அனைத்தையும் வழங்குவேன் என்று கிருஷ்ணர் மனதில் நினைத்து கொள்கிறார். பிறகு பல மணி நேரம் பேசிய பின் இரவு நன்றாக அயர்ந்து தூங்கிவிடுகிறார் குசேலர். பின் எழுந்து தயாராகி கிருஷ்ணரிடம் விடை பெற்றுக் கொள்கிறார். குசேலர் நடந்து செல்லும்போது அவருடைய மனம் மிகவும் நிறைவாக சந்தோஷமாக இருக்கிறது. நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். கிருஷ்ணர் எவ்வாறு ஓடி வந்து தன்னை அரவணைத்து கொண்டு அரண்மனைக்கு கூட்டிச் சென்றார், எப்படியெல்லாம் பாத சேவை செய்தார், அந்த நீரை தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டார் அல்லவா, எனக்கு ஆரத்தி காட்டினார், தூபம் காட்டினார், எப்படியெல்லாம் வரவேற்றார். ஆஹா, கிருஷ்ணரின் கருணையோ கருணை. தாயார் ருக்மணி தேவி மட்டுமென்ன, எனக்கு சாமரம் வீசினார்கள் என்று ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு மனநிறைவோடு செல்கிறார் சுதாமா. இவற்றில் கவனிக்க வேண்டியது என்னவெனில், சுதாமா விடை பெற்றபோது கிருஷ்ணர் அவரிடம் எந்தவிதமான அன்பளிப்பும் கொடுக்கவில்லை. சுதாமா ஒரு பரிசை கொடுத்தார், ஆனால் கிருஷ்ணர் அப்போதும் ஒன்றும் கொடுக்கவில்லை. சுதாமா நினைக்கிறார், ஆஹா, கிருஷ்ணர் எனக்கு ஒன்றும் கொடுத்தனுப்பவில்லை, நல்ல வேளை, மிகவும் சந்தோஷம் என்று நினைக்கிறார். கிருஷ்ணா, இந்த பாவிக்கு ஏதாவது ஒரு பௌதிக பொருளையோ செல்வத்தையோ பரிசாக கொடுத்தால் இவன் என்னை மறந்து விடுவான், அந்த சுகபோகத்தில் ஆழ்ந்து என்னை மறந்து விடுவான் என்பதால் தான் எனக்கு நீ எதுவும் தரவில்லையோ என்று சுதாமா நினைக்கிறார். கிருஷ்ணர் என்னிடம் எவ்வளவு கருணையுடன் இருந்திருக்கிறார், நல்ல வேளை என்று மனதில் பூரிப்படைந்தார். கிருஷ்ணரின் ஒவ்வொரு செயலும் மிகவும் அற்புதம் வாய்ந்தது என்று எண்ணிக்கொண்டே தன்னுடைய ஊருக்கு வந்து சேரும்போது அங்கு பார்த்தால் அவருடைய வீடு இருந்த இடத்தில் பெரிய அரண்மனை இருந்தது. சுதாமாவின் குடும்ப அங்கத்தினர்கள் செல்வ செழிப்போடு செல்வந்தர்களாக இருந்தார்கள். அப்போதும் ஆஹா, இது கிருஷ்ணரின் ஏற்பாடுதான், கிருஷ்ணர் நம்மிடம் ஒன்றும் சொல்லாமல் அனைத்தையும் நடத்திவிட்டார் என்று சுதாமா புரிந்து கொள்கிறார். சுதாமா கிருஷ்ணர் ஒன்றும் அளிக்கவில்லை என்ற போதும் ஒரே மனநிலையில் தான் இருந்தார். இப்போது கிருஷ்ணர் அனைத்தையும் அளித்துவிட்டார் என்ற போதும் ஒரே மனநிலையில் தான் இருந்தார். அவ்வளவு செல்வ செழிப்பு, அவ்வளவு செல்வங்களையும் பார்க்கிறார். மனைவி அவரை அழைத்து கொண்டு சென்று அனைத்தையும் காட்டிய போதும் அதே மனநிலையில்தான் இருக்கிறார். பிறகு மனநிறைவோடு வாழ்கிறார். எப்படியென்றால், அவர் அந்த செல்வத்தினால் மதிமயங்காமல் பற்று வைக்காமல், கிருஷ்ணர் எனக்கு அனைத்தையும் அளித்துள்ளார், எனது கடமை எப்போதும் அவருடைய பக்தி சேவையில் ஈடுபடுவது, பக்தி தொண்டில் ஈடுபடுவது, இதுதான் என் கடமை என்று நான் உறுதியாக இருப்பேன். எப்படி முன்பு பகவானின் சிந்தனையில் பக்தி சேவையில் தொடர்ந்து இருந்தாரோ அதேபோல் செல்வம் வந்த பிறகும் கூட அதே பக்தி மனநிலையில் பக்தி தொண்டில்தான் ஈடுபட்டிருந்தார். இவருடைய வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் சில நேரம் நமக்கு அனைத்தையும் கொடுக்கலாம், கொடுக்காமல் கூட போகலாம். ஆனால் ஒரு பக்தர் அதை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கொள்வது இல்லை, அதை நிறைவாக எடுத்துக்கொள்கிறார். சமீபத்தில் ரொம்ப வருடமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு வேண்டுதல் உள்ளது, அது நிறைவேறவில்லை, அதை தொடர்ந்து பகவான் கிருஷ்ணரிடம் வழிபட வேண்டுமா, எனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளதே என்றெல்லாம் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். உண்மையில் நமக்கு எதிர்பார்ப்பதை கொடுக்கவில்லை என்றால் அது நல்லது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் விரும்புவதால் அது நமக்கு நல்லதாக இருக்குமா என்று நமக்கே தெரியாது. ஆனால் பகவானுக்கு தெரியும். பகவான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார் அல்லது கொடுக்காமலும் போவார். இரண்டுமே நமக்கு நன்மைதான். நமது நன்மைக்காகத்தான் பகவான் இதை செய்கிறார். பௌதிக விஷயங்கள் சில கிடைப்பது கிடைக்காமல் இருப்பதை பொறுத்து நாம் பாதிப்பு அடையக்கூடாது. பகவானே, நீங்கள் என்னை கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னை நிராகரித்தாலும் என்றைக்குமே என்னுடைய பகவான் நீங்கள்தான். நான் உங்களுடைய சேவகன். நான் எப்பொழுதும் உங்களுக்கு சேவை செய்வேன், அதை விடமாட்டேன்
என்கிற மனநிலையுடன் தான் நாம் எப்போதும் இருக்க வேண்டும். சுதாமா மிகச் சிறந்த பக்தராக இருந்து தனது வாழ்வை நடத்தினார். பொதுவாக குசேலரின் வாழ்க்கையில் அனைவரும் பார்ப்பது, அவர் பகவானுக்கு அவள் கொடுத்தார், அதனால் அவருக்கு செல்வம் கிடைத்தது என்று கூட கவனிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சுதாமாவின் மனநிலையைத்தான். அவர் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, எப்படி பக்தி சேவை செய்தார், பகவான் அவருக்கு எது கொடுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். சுதாமா இவ்வளவு தூரம் வந்தும் ஒன்றும் கேட்கவில்லை. அவர் கேட்கவில்லை என்றாலும் நான் கொடுப்பேன் என்று பகவான் தன்னுடைய பக்தர்களை வைத்திருப்பார். கேட்கவில்லை என்றாலும் தொடர்ந்து பக்தி சேவையில் ஈடுபட்டிருந்தால் போதும், பகவான் பார்த்து கொள்வார். எல்லாம் பகவான் கொடுக்கின்றார், எதிலும் குறை வைக்க மாட்டார். ஆனால் உண்மையான பக்தர்கள் பக்தி மட்டுமே பகவானிடம் கேட்பார்கள். எனக்கு பொருள் வேண்டாம், புகழ் வேண்டாம், பிறவிதோறும் நான் பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும், அது மட்டுமே போதும் என்பார்கள். ஒருவர் பக்தர் பக்தியை வேண்டும்போது பகவான் பக்தியை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அனைத்தையும் சேர்த்து கொடுக்கிறார் என்பதை இந்த குசேலரின் பக்தி, அவருடைய வாழ்க்கை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. ஓகே மக்களே, குசேலரின் பக்தி நமக்கு கற்பிக்கின்ற பாடம் பற்றி பார்த்தோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.